அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்வீட் கார்னை பற்றி பார்க்க போகிறோங்க. இப்போ பார்த்தோன்னா, ஸ்வீட் கார்ன் இடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எது எதில வந்து தயார்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து மண் தயார்படுத்திக்கணுங்க. எப்படின்னா வந்து நல்லா மாவு மாரி வந்து ஒரு உழவு பண்ணி அதிகமாக உழவு 2 டைம் 3 டைம் உழவு பண்ணி, அதாவது ஏர் ஓட்டி நம்ம ஒரு 3 டைம் நல்லா ஏர் ஓட்டி நல்லா மாவு மாரி பண்ணிக்கணும். ஏன்னா, இப்போ வந்து நம்ம முளைப்பு திறன் வந்து கொஞ்சம் சீக்கிரம் இருக்கும். நல்லா தரமான இருக்கிற விதைய வந்து வாங்கிக்கோங்க. 3வது வந்து பார்த்தோன்னா, இந்த களியமண்ணும் அந்தமாரி இடத்துல வந்து பார்த்தோன்னா நடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப ஜவுக்கு இருக்கிற இடமோ, இல்ல தண்ணி வந்து இருப்பு இருக்கிற இடமோ இருந்துச்சுன்னா, அந்த இடத்துங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயிர் வந்து ஒழுங்கா வளராது. வளர்ச்சி வந்து பாதிக்கும். இப்ப நம்ம ஸ்வீட் கார்ன வந்து பார்த்தோன்னா, நடவு செஞ்ச பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 2 வாரம் இல்ல 3 வாரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து செடி வந்து பார்த்தோன்னா, ஒரு 1/2 அடிக்கு மேல இழுத்துருங்க. இப்ப நம்ம அந்த 1/2 அடிக்கு மேல வந்து நம்ம பார்த்தோன்னா வந்து நம்ம ஆட்டு எருவோ, மாட்டு எருவோ வந்து பார்த்தோன்னா, நம்ம குடுத்து நம்ம வந்து நல்லா குரோத் பண்ணி வளர்த்துறணுங்க. இப்போ வளர்த்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தோன்னா, ஏன் இந்த ஸ்வீட் கார்ன் நம்ம இத பத்தி பேசுறோம்னா, ஏன்னா ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்தோன்னா, இப்போ அதிகமா வந்து பார்த்தோன்னா டிமாண்ட்ல இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா, இதனுடைய டேஸ்ட் வைஸும் சரி, இதனுடைய மருத்துவமும் சரி, இது வந்து பார்த்தோன்னா, நெறைய வந்து பார்த்தோன்னா, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா, விரும்பி குடுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வீட் கார்ன்ல வந்து பார்த்தோன்னா, இப்போ எப்படி வந்து ஏற்றுமதி செய்யலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்றுமதியினோட எத்தன நாள் வந்து பார்த்தோன்னா, நம்ம இத வந்து விலைக்கு நம்ம வியாபாரத்துக்கு கொண்டு போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 70 டூ 90 நாளுன்றத விட ஒரு 3 மாசம்னு கணக்கு வச்சுக்கோங்களேன். அதான் கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. இப்ப இந்த 3 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2 1/2 மாசத்துலயே வந்து 2 மாசத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, கதிருங்க வந்து வெளிய வர ஆரம்பிச்சுருங்க. அந்த 1 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா குரோத் ஆயிருங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணி வந்து அதிகமா குடுத்து, நல்லபடியா வந்து வச்சுன்னா வளர்த்தோம்னா, நல்லபடிக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செடியும் வந்து நல்லா வளர்ந்துரும். கதிரும் வந்து நல்லா ஓரளவுக்கு நம்ம இதா இருக்கும். இத வந்து இப்ப வியாபார நுணுக்கமா பார்த்தீங்கன்னா, ஒரு கதிரினுடைய ரேட் வந்து பார்த்தோன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா, 30 டூ ரூ. 40 வரைக்கும் விக்கிறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு செடியிலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 2 கதிர், 3 கதிர் அதாவது 4 கதிர் வரைக்கும் வைக்குதுங்க. இந்த 4 கதிரினுடைய ரேட்டு பார்த்துக்கோங்க. ஒரு ஒரு செடியில வந்து பார்த்தோன்னா 4 கதிர்னாலயும், ஒரு செடிக்கு வந்து பார்த்தோன்னா ரூ. 160 ரூ. 170 இருக்குதுங்க. அப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 சென்ட்ல, ஒரு 10 சென்ட்ல போடுறோம்னா, அப்போ கணக்கு போட்டுக்கோங்க நீங்க. இதுல வந்து எவ்வளோ லாபம் இருக்கும், அதாவது இதுல நஷ்டம் ஆகுறதுக்கு வந்து 100க்கு ஒரு 70% வாய்ப்பு இல்லைங்க. எப்படி நஷ்டம் ஆகும்னா, தண்ணீர் வந்து பற்றாக்குறைனால மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நஷ்டம்னு ஒண்ணு சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நாங்க பார்த்துருக்குறோம். நாங்க கம்மி நம்மளுக்கு வந்து இடத்துல வந்து சின்ன இடத்துல கம்மியா தான் போட்டு நாங்க பண்ணியிருக்கோம். ஆனா நமக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் லாஸ் ஆகல. அதனால உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த கதிரு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு இன்னும் ஒரு ஒரு 2 வாரம், 3 வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அறுவடை தயாராயிருங்க. இத ஃபுல்லுமே பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா, நம்ம சில்லறை வியாபாரிகளுக்கு நம்ம லோக்கல்லே வந்து வாங்கிக்குவாங்க நம்மகிட்ட. ஒரு கதிரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 30 ரூ. 25 வரைக்கும் ரேட் எடுத்துக்கிறாங்க. நாமளா வந்து நம்ம ஓனா வந்து சப்போஸ் நாமளே வந்து ஒரு கடையோ இல்ல வச்சிருந்து நம்ம சேல் பண்ணோம்னா, ஒரு ரூ. 40 வரைக்கும் தாராளமா விக்கலாங்க. இப்ப நம்ம நாட்டு சோளக்கரு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் அந்த நாட்டு சோளக்கதிருக்கு இதுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா வச்சுக்கோங்களேன். நம்ம நாட்டு சோளக்கதிர் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 10 அந்த மாரி தான் அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேட்டே எடுத்துப்பாங்க. அந்த அளவுக்கு பெருசா வந்து வியாபாரமே இருக்காது அதுல. ஆனா, அந்த ஸ்வீட் கார்னுக்கு வந்து நெறைய டிமாண்ட் இருக்குதுங்க. இதுல வந்து நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளும் சரி, பெரிய ஆளுங்களுக்கும் சரி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப மருத்துவ குணத்துல ரொம்ப வந்து ரொம்ப 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 நல்லதா இருக்குதுங்க இது. இந்த ஸ்வீட் கார்ன்ல பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் அதிகம், புரத சத்து ரொம்ப ரொம்ப அதிகங்க. புரத சத்து ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, அந்த மக்னீசியம், தாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கதிர்ல வந்து அதிகமா இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு டிமாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அதிகமாவே இருக்குது. ஜீரண சக்திக்கு, அதாவது மலச்சிக்கல் தடுக்கும். நெறைய 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 மருத்துவ குணமும் இதில இருக்குதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வெளிய மலிவாவும் கிடைக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு ரொம்பவும் நல்லதாவும் இருக்குது. அதனால வந்து இட வசதி எனக்கு கம்மியா இருக்குது அப்படின்றவங்க ஓரளவுக்கு அதாவது நம்மளுடைய தேவைக்கும் வச்சுக்கலாம். சப்போஸ் வியாபார நோக்கத்தில பண்ணாலும், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து முதலீடு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ப்ளஸ் அதுபோல நம்மளுக்கு முதலீடும் கம்மி. ப்ளஸ் வருமானமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 90 நாள் வந்து நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தொகையாவும் கிடைக்கும். அது வந்து அவங்கவங்க போடுற அளவ பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். நாம வந்து இவ்வளோ தான் வரும், இவ்வளோ தான் வரும்னு நம்ம சொல்லி யாரையும் வந்து ஹைப் ஏத்த விரும்பலைங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இட வசதி கம்மியா இருக்குது. இல்ல நம்ம ஓனா வந்து நம்மளுடைய தேவைக்கு மட்டும் ப பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாலும், நீங்க பயன்படுத்திக்கலாம். மேலும் விவரங்களுக்கு நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் எதனா டவுட்டா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க ஹெல்ப் பண்றோம்.